ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய வாழைத்தண்டு சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வாழைத்தண்டை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நார்களெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, அதாவது மோரோ தயிரோ சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அதில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மோர் கலக்கிற விஸ்க வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாரும் வந்துடும். இப்போ நம்ம பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொடி 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை, அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள், உப்பு, ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இப்போயே சேர்க்காதீங்க, நீங்கள் பவுலில் சூப் சாப்பிடும்போது மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கார்ன் சிப்ஸ் அது மேலே போட்டு விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்